Now we are going to see about the distance and time graph. So one car is traveling along a straight line away from the starting point 0. 0ல இருந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. The distance of the car is measured by every second. It was recorded as a data. So time, so கீழே கொடுத்துருக்கா A, car at rest. டைம் செகண்ட்ஸில் கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ் 0 செகண்ட்ஸில் 20 மீட்டர், 1 செகண்டில் 20, 2 செகண்டில் அடுத்த 20. ஸோ இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. நவ் we can plot it under the graph. ஸோ டைம் ஒரு பக்கம் எழுதியிருக்கு, டிஸ்டன்ஸ் ஒரு பக்கம் எழுதியிருக்கு. ஸோ இப்போ பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு 0ல் 20, 1லையும் 20. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? the graph is 0 gradient. டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு செகண்ட் வரும்போது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே சேமாக என்ன செய்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கிராஃப். அடுத்து செகண்ட் கிராஃப் பார்க்கலாமா? கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸ்பீட் வந்து யூனிஃபார்மாக போயிட்டுருக்கும்போது எப்படி இருக்குது? 2 காலம் டேட்டா கொடுத்துருக்கு. டைம், டிஸ்டன்ஸ் 10, 20, 30, 40, 50 இப்படி யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு. இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து கான்ஸ்டன்ட் கிரேடியண்ட்டாக போயிட்டே இருக்குது. டிஸ்டன்ஸ் வாஸ் இன்க்ரீசஸ் அட் எவ்ரி 10 meters in every second. அப்படியே போயிட்டே இருக்கா, கிராஃப் மேலே போயிட்டே இருக்குது. தட் இஸ் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். அடுத்தது சி, கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீட். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பக்கம் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது போட்டிருக்கோம். பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கவர் பண்ணலை. 1 செகண்டில் 5, 2 செகண்டில் 20, 3 செகண்டில் 45, 4 செகண்டில் 80, தென் 5 செகண்டில் 125. ஸோ அப்போது ஹியர் த கிராஃப் இஸ் இன்க்ரீஸிங் கிரேடியண்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. தென் டி, கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீட். ஸ்பீட் குறையும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ளாட் வந்து எப்படி இருக்குது? கிராஃப் வந்து டிக்ரீஸிங் கிரேடியண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும்போது we will get a graph like this. ஸோ now ஸ்பீட் டைம் கிராஃப். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்பீடும் டைம் கிராஃபும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறத ஒவ்வொரு செகண்ட்லேயும் மெஷர் பண்ணுறோம் ஸ்பீடு. ஸோ அதை நம்ம we are going to plot it in the graph. ஸோ அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பஸ் அட் ரெஸ்ட் 2 டேட்டா கொடுத்துருக்கா, டைமும் கொடுத்துருக்கு, ஸ்பீடும் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு செகண்ட்லேயும் 0 ஸ்பீட் தான். ஸோ அப்போது 0 அக்ஸலரேஷன் இல்லையா? அப்படி ஒரே யூனிஃபார்ம் அட் ரெஸ்ட்னா என்ன? ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அடுத்து ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பாருங்கள், காலம் என்ன கொடுத்துருக்கு? ஒரு செகண்டில் 10 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். அடுத்ததில் அடுத்த 10 இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ யூனிஃபார்மாக அப்படி அக்ஸலரேஷன் இருக்குது. அடுத்தது பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். 10, 20, 30, 40, 50. ஸோ இது வந்து என்னது? த கிராஃப் இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். அக்ஸலரேஷனும் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்குது. அடுத்து பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் டிக்ளரேஷனில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் 50, 1 செகண்டில் 40, 30, 20 இப்படி குறைஞ்சிட்டே போகுது இல்லையா? ஸோ அப்போது திஸ் இஸ் கால் பஸ் டிக்ரீஸஸ். த ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து டிக்ரீசஸ் அட் எவ்ரி செகண்ட். ஸோ அப்போ இங்கே கிராஃப் இஸ் அ நெகட்டிவ். மேலேருந்து கீழே இறங்குது, அதனால் த கிராஃப் இஸ் அ நெகட்டிவ். தென் அக்ஸலரேஷன் ஆல்சோ நெகட்டிவ். ஓகேவா? முதல்ல பாசிட்டிவ், இப்போது நெகட்டிவ். இன்க்ரீஸிங் அக்ஸலரேஷனில் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இன்க்ரீஸிங் வித் டைம் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2, 8, 18, 32, 50 இப்படி போயிட்டே இருக்குது. த கிராஃப் இஸ் அ இன்க்ரீஸிங் கிரேடியன்ட் அண்ட் பாசிட்டிவ் அக்ஸலரேஷன். பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் அக்ஸலரேஷன். ஸோ 18, 32, 42 ஸோ இப்படி குறைஞ்சிட்டே வருது. அப்போது டிக்ரீஸ் வித் டைம், அப்போ இது டிக்ரீஸிங் கிரேடியன்ட், அக்ஸலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட்
அண்ட் டைம் கிராஃப். ஸோ 3 ஸ்பீட் கொடுத்துருக்கா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சிக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இது வந்து என்னது, டிஸ்டன்ஸ் டைம். இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன்னில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி பிக்கு போன உடனே திருப்பி என்ன செய்யுது, கான்ஸ்டண்ட்டாக போகுது, திருப்பி என்ன செய்யுது, குறையுது. ஓகேவா. ஸோ அப்போ இது நெகட்டிவ். ஹரிசாண்டல் லைன் கிடைக்குது, முதல்ல இன்க்ரீஸிங் லைன், ஹரிசாண்டல் லைன், நவ் டிக்ரீஸிங் லைன். ஸோ அங்கே யூனிஃபார்மாக என்ன பண்ணிகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஓகேவா. சரி, இந்த மோர் டு நோவில் ஒரு காலம் கொடுத்துருக்கு, கிராஃப் அண்ட் ஸ்டோரி கொடுத்துருக்கா. ஸோ இந்த கிராஃபில் வந்து கிராஃபை வச்சு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறாங்க. ராஜு பிகின் வாக்கிங் டு ஹிஸ் ஸ்கூல். ஸோ அப்போ அந்த லைன், கிராஃப் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் வாக் பண்ணுறான். சடன்லி he remembered he forgot his pen. பெண்ணை வச்சு வந்துட்டான். ஸோ அதனால் திருப்பி பேக் டு ஹோம் போகிறான். he stopped suddenly and போகிறான். போகும்போது when he heard a noise, ஒரு சத்தம் கேட்குது. ஸோ ராணி waiting for her mother for some time. When she saw her mother, so she ran out of her home, hugged her and stood there for a while. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றான். ஓகேவா. சரியா. ஸோ இப்படி இந்த கிராஃபை வச்சு அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க, 2 கிராஃபை வச்சு அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கிராஃப் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸு டைமும். இமேஜின் அண்ட் ரைட் அ ஸ்டோரி ஆன் யுவர் ஓன் ஃபார் த கிவன் கிராஃப். இந்த கொடுத்த கிராஃபுக்கு நீங்கள் ஓன் ஸ்டோரி மேக் பண்ணணும். மேலே ஒரு மாடல் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் டுடே.